இன்னைக்கு எத்தன அக்காங்க வந்தாலும், துளி கூட ஆபாசம் இல்லாம, அந்த அக்கான்ற வார்த்தைய ரொம்ப உரிமையா எடுத்து இன்னைக்கு சமூகம் வந்து பேசுது அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாரு அப்படின்னா, நம்ம தனுஜா அக்கா. உங்களுக்கு தனுஜா அக்கா, எனக்கு எங்க மம்மி வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் எனக்கு பேச போறோம். ஹாய் மம்மி எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் ஜாஸ்மின். நான் மம்மி. நல்லா இருக்கேன். நீங்க ம். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. ஏத்துக்கிட்டேன் உங்க இன்ட்ரோடக்ஷன்ல. நான் ஓகே. துளி கூட ஆபாசம் இல்லன்னு சொன்னீங்க தெரியுமா? அத நான் ஏத்துக்கிறேன், பிரச்சனை இல்ல. கீழ கமெண்ட்ல வந்து அவ ரீல்ஸ பார்த்ததே இல்லைன்னு வரும். இப்ப என்ன பண்ண போறீங்க? இல்ல அவங்களுக்கு வேணா அது ஆபாசமா இருக்கலாம். எனக்கு அது ஆபாசமா எந்த கரெக்ட். இடத்துலயுமே அது பட்டது இல்ல. இந்த பதில் அதுதான். ரொம்ப நல்ல பதில். ஆ பார்க்கிறவங்க கண்ல தான் இருக்கு. இருக்கு. எஸ், அதேதான். ஓகே. மம்மி பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நெறைய இன்டர்வியூஸ்ல வந்து உங்கள பத்தின எல்லா விஷயமுமே வந்து கேட்டுருக்காங்க. லைக் ஆனா அதையெல்லாம் மீறி உங்கள பத்தி இன்னும் நெறைய விஷயங்கள் யாருக்கும் இங்க தெரியாம இருக்கு. ஸோ அத பத்தினது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சுத்தி சுத்தி உங்கள இன்னைக்கு புடிச்சுட்டேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட்டு கேள்வி. தனிமை. தனுஜா மம்மி. இத பத்தி எங்ககிட்ட சொல்லுங்க. உங்களுடைய தனிமை உங்களுக்கு எவ்வளவு அது எல்லாருக்கும் தனிமை வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போற விஷயம் கிடையாது. உங்களுடைய தனிமை எப்படிப்பட்ட ஒரு தனிமை? தனிமை நான் பயந்த ஒரு விஷயம் தான். நம்ம நம்ம எல்லாருமே அத ஃபேஸ் பண்ணியிருப்போம். குடும்பத்த விட்டு பிரிய வேண்டிய நிலைமை வரும். சொசைட்டிய விட்டு விலகி இருக்க வேண்டியது வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போவாங்க. அப்ப அந்த தனிமைய நெனச்சு நம்ம பயந்திருப்போம் ஒரு காலத்துல. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவே நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா மாறிடும். ஏன்னா, எல்லாருக்கும் இருக்கிற அந்த பிரச்சனை, மத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அடுத்தவங்க வந்து நம்ம வாழ்க்கையில தலையிடுறது நமக்கு அது இல்லாம போயிடும். அது ஒரு பிளெஸ்ஸிங்கும் இருக்கு. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்க நம்ம இப்ப அனுபவிக்கும்போது, அது ஒரு அதுல ஒரு சுகம் இருக்குல்ல. ஸோ அந்த சுகத்த இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ தனிமைன்றது வந்து ரொம்ப ஆபத்தானது கிடையாது. அதுல ஒரு பிளெஸ்ஸிங்கும் இருக்குல்ல. கரெக்ட்டா? கரெக்ட் தான். பட் ஆனா தனிமை வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏத்த மாரி மாறும் இல்லைங்களா? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அந்த 10 பருவத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் சுத்தி இருந்தும் நம்ம தனிமையா ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம யாரு சுத்தி இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு தனிமை வேணும் அப்படின்ற இந்த மாற்றங்கள் எப்படி நீங்க அதானே மெச்சூரிட்டி. ம். இப்ப நம்ம அந்த பக்குவத்த அடைஞ்சுட்டோம். அப்ப வந்து நம்ம ஒரு கேங்கோட சேரணும்னு ஆசைப்படுவோம். எ ஸ்கூலா இருந்தா நம்ம ஸ்கூல்லயே நெறைய அழகான பொண்ணுங்க இருக்கிற அந்த வட்டத்துல நம்ம ஒரு ஆள் உள்ள போய் சேர்ந்துர முடியாதான்னு நம்ம யோசிப்போம். திருநங்கை சமுதாயத்துல நம்ம வரும்போது ரொம்ப ஃபேமஸா இருக்கிற திருநங்கை, இல்ல வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கவங்க, ரொம்ப நம்ம சமுதாயத்துல வந்து ஒரு ஒரு பட்டத்துல இருக்கவங்க, இல்ல இடத்துல இருக்கோம். அந்த வட்டத்துல நம்ம இருக்க மாட்டோமான்னு யோசிப்போம். ஒரு மெச்சூரிட்டி வரும்போது தான் நம்ம யோசிப்போம். அது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம ஆசைப்பட்டுக்கிற ஒரு டைட்டில், இல்ல வந்து நம்மள நம்ம கொண்டு போய் திணிச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்ப்போம். அது புரிய வரும் நமக்கு. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அமைதியான வாழ்க்கையே பெஸ்ட்டுன்னு தோணும்போது தான் நம்ம அந்த தனிமைய தேடுறது இல்லையா?